என் பெயர் சிவக்குமார். எனக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. என் மனைவி பெயர் அனிதா. எங்களுக்கு 6 வயதில் ஒரு மகன் இருக்கிறான், பேர் ராஜ். நான் ஐடி கம்பெனில வேலையில இருக்கேன். என் மனைவி கல்யாணத்துக்கு முன் வேலைக்கு போனவர் தான். பிறகு இங்க நான் பெங்களூர் கூட்டி வந்ததும் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனில வேலைக்கு அனுப்பினேன். ஆனா குழந்தை உண்டானதும் சில மாதங்களில் வேலையை விட்டுட்டா. ஆனா பையனுக்கு 2 வயசு ஆனதும் மீண்டும் வேலைக்கு போறா. பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு, அங்க கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவா. மதியம் மட்டும் ஒரு தடவை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவா. மற்றபடி பையனுக்கு 2 வயசு ஆகிட்டதால ஒன்னும் பெருசா வேலை இல்லை. நாங்கள் இருப்பது பெங்களூர்ல. என் ஏரியாலே காஸ்மெட்டிக்ஸ் கன்சர்ன்ல அனிதா வேலை செய்யறதால எனக்கு 2 லாபம். ஒன்று, அவளோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கம்பெனிலே கிடைக்கும். 2, நடந்து போற தூரத்துல அவளுக்கு வேலை. அதனால எனக்கு ஒன்னும் டென்ஷன் இல்லை. அதோட வேலை செய்யற இடத்துல பெண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். அனிதாவும் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு எம்டி பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா 2வது வாட்டி அதே கம்பெனிக்கு வேலையில சேர்ந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. என்ன அப்பப்ப அவங்க புது எம்டி பத்தி புகழ்ந்து பேசுவா. அது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். சில தடவை அவர் வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் முஸ்லீம் என்பதால தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு கூட்டி வந்து விருந்து வைப்பா. அப்பலாம் எனக்கு பொறாமையா இருக்கும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தா முகம் கொடுத்தே பேச மாட்டா, எதுவும் பெருசா கவனிக்க மாட்டா. ஆனா அவ எம்டி வந்தா அவ்வளோதான், கால் தரையில நிக்காது. சில தடவை நாங்களும் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கோம். அப்பெல்லாம் அனிதா அது என்னவோ தன்னோட வீடு மாதிரி கிச்சன்லே இருப்பா. நான் குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியில கார்டன்ல விளையாடுவேன். அவளோ பெரிய வீடு இருந்தாலும் போராடிக்கும். அதான் பார்த்தேன், வேணும்னா கொண்டு வந்து விடுறேன், நீ விருந்து முடிச்சிட்டு சாவகாசமா வந்து சேரு. இந்த பேபிசிட்டர் வேலை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவளும் என்னை இருக்க சொல்லி கெஞ்சி பார்த்தா. நீ ஆள விடுன்னு விட்டுட்டு வந்துடுவேன். ஆனா அங்க வேலைக்கு போன பிறகு அனிதாவிடம் நிறைய மாற்றம். சொல்லப்போனா முதல்ல கம்பெனிக்கு போனப்ப ஒழுங்கா புடவை கட்டி குடும்ப பொண்ணு மாதிரி வேலைக்கு போனா. அதே குழந்தை பிறந்த பிறகு இந்த புது எம்டிகிட்ட வேலைக்கு சேர்ந்த பிறகு கொஞ்சம் கிராமர் கூடிடுச்சு. அதுல என் பங்கும் இருக்கு. ஏண்டி, நீ இருக்கிறது பெங்களூர் சிட்டில, இன்னுமா இந்த மாதிரி தமிழ்நாட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி புடவை மட்டுமே கட்டணும்னு நான் தான் இப்படி டிரஸ் பண்ண சொன்னேன். அவ முதலில் மறுத்தாலும் போக போக ஆளே மாறிட்டா. அவ அப்படி போறப்ப எவனெல்லாம் பாக்குறனோ எனக்கு அதுவே ஒரு கிக்தான். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை, எதுவும் பிரச்சனை இல்லாம போனது. ஆனா இங்க பிரச்சனை நான் தான். ஆமாங்க, நான் ஒரு வித்தியாசமான பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் நல்லா தெரியும். இருந்தாலும் நான் எப்படி அதுல சிக்குனேன்னு பார்த்துடுவோமா? சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட கேம் விளையாடுவதை பார்த்து அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவ கேம் பண்றத பார்க்கணும்னு ஒரு ஃபேண்டசி, அவ்வளோதான். இன்னும் சொல்லணும்னு நேர்லே பார்க்கணும்னு ஆசை, அவ்வளோதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். என் வயசு 34, அவளுக்கு வயசு 30. அனிதாவை பற்றி சொல்லணும்னா, நான் கல்யாணம் பண்ணும்போது என் வயசு 26, அவளுக்கு 22 வயசு. அப்ப பார்க்க சின்ன பொண்ணா அழகா இருந்தா. இப்ப குழந்தை பெத்து ஒரு சுற்று பெருத்து ஆண்டியா மாறிட்டா. பாக்குறதுக்கு நடிகை ரம்பா போல இருப்பா. சரி, நான் அவளை எப்படி எல்லார்கிட்டையும் கேம் விளையாட கொடுத்தேன் என்று பார்ப்பதற்கு முன் சில விஷயங்களை சொல்றேன். கல்யாணம் ஆகி சில மாதத்திலேயே என் மனைவி கர்ப்பம் ஆகிட்டா. அப்புறம் அவ குழந்தையோட வந்தா சில நாட்கள் போனது. முதலா அதாவது நான் ஒரு கேம் பிளேயர் மாற ஆதாரமான ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. என் பையனுக்கு முதல் பர்த்டே கொண்டாட ஏற்பாடு பண்ணோம். அப்ப பக்கத்து வீட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஊர்லேருந்து அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அன்று மாலை கேக் கட் பண்ண தயாரா இருந்தோம். அப்ப பக்கத்து வீட்லேருந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் வந்திருந்தான். அவன்கிட்ட என் போனை கொடுத்து கேக் கட் பண்ணும்போது போட்டோ எடுக்க சொன்னேன். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற. அனிதா குழந்தைய தூக்கி கொள்ள கேக் வெட்ட குழந்தை கையில கத்திய கொடுக்க அந்த நேரம். பிறகு கேக் வெட்ட எல்லாரும் ஹேப்பி பர்த்டே பாட சந்தோஷமாக நடந்தது அந்த பர்த்டே கொண்டாட்டம்.
அந்த பையனும் வளைச்சி போட்டோ எடுத்தான். போகும்போது என்னிடம் கொடுக்கவே தயங்கினான். நானும் சும்மா தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக் கொண்டேன். எல்லாரும் போன பிறகு என் மனைவி அனிதா பிள்ளைய தூங்க வைக்க ஏற்பாடு பண்ண எனக்கு அந்நேரம் ஒரு போன் வந்தது. நான் எடுத்துக்கொண்டு பால்கனி சென்று பேசிவிட்டு அங்கேயே போன நோண்ட. அவன் எடுத்த போட்டோஸ், அனிதாவை அவன் எடுத்த போட்டோஸ் வச்சு கேம் சென்டர் ஆரம்பிச்சு இருக்கலாம். அப்படி வளைச்சி என் பொண்டாட்டிய தான் போட்டோ எடுத்திருந்தான். அவ கையில குழந்தை இருந்தா குழந்தை போட்டோல இருக்கும் இல்லையா இவ தான், அதாவது அனிதா மட்டும்தான். இவன் போட்டோ எடுக்க வந்தது என் மகனின் பிறந்த நாளுக்கு. ஆனா என்னமோ என் பொண்டாட்டி போட்டோ எடுத்தவன் மாதிரி அவளை மட்டுமே எடுத்திருந்தான். எனக்கு அதை பார்த்ததும் ஏற்பட்ட, அதை எப்படி சொல்றதுன்னே தெரியலை. நான் சிறுவயதிலிருந்தே ஒரு வித கற்பனையில் வாழ்ந்தேன். அது என்னன்னா, என்னோட பொண்டாட்டி கிட்ட எவனோ சிரிச்சு பேச நான் கோபமா உட்கார்ந்திருந்து அதுவே ஒருவித பரிதாபமா மாறி அவனோட பேசுவதை நிறுத்திக்கணும்னு நினைப்பேன். இது என்ன மாதிரி உணர்வு? ரொம்ப சிம்பிள். நீங்க சின்ன வயசுல ஏதாவது பொண்ணு கூட பிறண்டா இருந்து இருப்பீங்க. அந்த பொண்ணு வேற ஆளுகிட்ட பேசுனா உங்களுக்கு கோபம் வரும். அதுவும் அந்த சின்ன வயசு பொண்ணு அவளை விட சீனியர்கள் கிட்ட பேசினா ரொம்ப கோபம் வரும் இல்லையா? அதே தான். ஆனா நான் மேலே சொன்ன மாதிரி யோசிப்பேன். இதிலிருந்து தொடங்கிய என்னோட பிரச்சனை, இன்னைக்கு ஒருத்தன் என் மனைவிய போட்டோ எடுத்துருக்கான்னு நினைக்கும்போது ஏனோ ஒருவித சந்தோஷம். 2 காரணம். ஒன்று என் மனைவியின் அழகு, அதுல எனக்கு ஒரு பெருமை. இன்னொன்னு, அப்படிப்பட்ட அழகான ஒருத்திய நான் ரொம்ப பூ மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதையே வேற ஒருத்தன் கேம் விளையாடின எப்படி இருக்கும்? இந்த ஒரு உணர்வே என்னை அந்த எக்ஸைட் நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. இந்த நாள் என் வாழ்வை மாற்றிய நாள். மீதி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.